ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருளை 1550க்கு விற்கும்போது லாபம் கிடைக்கிற லாபம் அதே பொருளை 1350க்கு விற்றால் ஏற்படும் நஷ்டத்தின் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணி இதை ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். பட் நம்ம இதை எக்ஸாமில் செய்யும்போது இவ்வளோ இதை செஞ்சு நம்ம இந்த சம்முக்காண்டி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் லாஜிக்காக ட்ரிக்கை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணாலே இதை பண்ணாமலே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பொருளை 1350க்கு விற்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, லாஸ் ஆகுது. இதே 1550க்கு விற்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுது. அப்போ இதுக்கு மீனிங் என்ன, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும் நமக்குன்னா, 1350 லாஸ்ன்னா அப்போ இந்த ரேஞ்ச் இந்த ரெண்டுக்கும் இடையில தான் அதோட காஸ்ட் ப்ரைஸ் இருக்கணும். ஸோ கிவனில் 1350க்கு மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள் 1200 வராது, பி வராது, சி பாருங்கள் 1600 இதுவும் வராது. ஏன்னா இது 1550க்கு மேலே போயிடுச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இதை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா 1400. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈவன் ஃபார்முலா தெரிஞ்சாலும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷனை செக் பண்ணணும். ஆப்ஷன்லேருந்து நான் அந்த சம்மை சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா டக்குன்னு அதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம டைம் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சம்முக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.